Hi friends, welcome back to our channel. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டே செஹரி ப்ரிப்பரேஷன் பார்க்க போறீங்க. அன்னைக்கு நான் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மீன் குழம்பு செஞ்சிருந்தேன். இந்த ரெசிபியோட டீடைல்டு ப்ரிப்பரேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மேரினேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு garlic, curry leaves, lemon, turmeric powder, chilli powder and salt எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். garlic, curry leaf, chilli powder, turmeric powder, salt and ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒன் பை ஒன்னாக ஃபிஷ் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மேரினேட் பண்ணிக்கலாம். பிஃபோர் டே நைட்டே செஹரி ப்ரிப்ரேஷனை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு செஹரியே நமக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரீவியஸ் டே நைட்டே இந்த ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சிட்டேன். இப்போது ஃபிஷ் மேரினேட் ஆகட்டும். இப்போது மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ் அண்ட் மேங்கோ எடுத்திருக்கேன். ஒரு கப் கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். டேமரின் ஒரு லெமன் சைஸ்க்கு வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். கொரியாண்டர் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கிரேட்டட் கோகோனட், கட் பண்ண ஆனியன் அண்ட் கட் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணி இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது டேமரின் வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குழம்பு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட் பட்க்கு ஏற்ற மாதிரி லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அண்டு கொஞ்சமாக வெங்காயம் தட்டி எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் இதில் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை அண்ட் ஃபைனலாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஆயிலில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதால குழம்பு நல்லா ரெட் கலரில் வரும். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷும் நமக்கு குயிக்காக குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபிஷ் குக் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக ஃபிஷ் பீசஸை நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் சைடுமே ஃப்ளிப் பண்ணி போட்டு ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய செஹரி ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோடய சஹர் ஃபுட் சாப்பிட போகிறேன். சஹர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக கர்டு எடுத்துகிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இது பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு லஸ்ஸி கன்சிஸ்டன்சியில் கூட குடிக்கலாம். இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இஃப்தார்லேயும் சரி சஹர்லேயும் சரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சஹர் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இஃப்தாருக்காக சப்ஜா சீட்ஸ் வாட்டரில் சோக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். சேம் பாதாம் பிசினையுமே வாட்டர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இஃப்தாருக்கு எவ்வளோ டிஷ்ஷஸ் வெரைட்டியாக செஞ்சாலும் டேட்ஸ் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுட். ஸோ இந்த டேட்ஸை வந்து இருக்கிற சீடு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாதாமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா டேட்ஸையுமே நான் வந்து சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு பாதாம் வந்து நான் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் கூட. நீங்களும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேட்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இப்போது கொஞ்ச நேரம் குரான் ரிசைட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ரமதான் முபாரக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.